வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. அனுர தரப்பு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை எதையும் இதுவரை நிறைவேற்றவில்லை, சஜித் குற்றச்சாட்டு. ஜாழ் போதனா வைத்தியசாலையில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பணிப்புறக்கணிப்பு. முன்னாள் ஜனாதிபதிகள் ஐவரின் மற்றொரு சலுகையை நிறுத்திய அனுர அரசாங்கம். தென்னிலங்கையில் சினிமா பாணியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நபர். ரணிலுக்கு அனுர வைத்த செக் அதிரடியாக இடமாற்றப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி. எரிபொருள் விலை குறைப்பு, முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களின் அதிரடி அறிவிப்பு. சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களை திசை காட்டியில் களமிறங்கியுள்ளனர், சாணக்கியன் எம்பி பகிரங்கம். கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இனி தொடர்பென விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது கடந்த தேர்தல்களின் போது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் எதையும் இதுவரை நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மாவனல்லை நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சுப நேரத்தில் நாட்டை அனுரவிடம் ஒப்படைத்த மக்களுக்கு இன்று ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலுக்கு பின்னர் தற்போது மூன்றாவது தேர்தலை நாம் எதிர்கொண்டுள்ளோம். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்குகளை பதிவிடுவது தொடர்பில் தீர்மானங்களை எடுப்பதற்கு முன்னர் கடந்த 2 தேர்தல்களிலும் அரசாங்கம் முன்வைத்த தேர்தல் விஞ்ஞாபனங்களில் எதனை தெளிவாக நடைமுறைப்படுத்தியுள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அரசியலில் பிரகடனப்படுத்தப்படுவதும் நடைமுறைப்படுத்தப்படுவதும் என 2 அம்சங்கள் காணப்படுகின்றன. பிரகடனப்படுத்தப்படுவதற்கும் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கும் இடையில் இடைவெளியை விட்டுவிடாமல் சொன்னதை செய்வது சிறந்த அரசாங்கம் ஒன்றின் குறிகாட்டியாகும். ஆனால் அரசாங்கம் வாக்குறுதி அளித்த எதையும் இதுவரை நிறைவேற்றவில்லை எனவும் தெரிவித்தார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஜாழ் போதனா வைத்தியசாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இன்றைய தினம் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஜாழ் போதனா வைத்தியசாலையில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டு வரும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தமக்கு சம்பள உயர்வு கோரியும் தற்போது பிரிதொரு நிறுவனம் ஒன்று எம்மை பொறுப்பெடுக்க வேண்டிய நிலையில் குறித்து அந்நிறுவனம் எம்மை உரிய முறையில் பொறுப்பெடுக்கவில்லை. உடனடியாக அந்நிறுவனம் எம்மை பொறுப்பெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தே போராட்டத்தில் ஈடுபட்டனர். நோயாளர்களை பார்வையிட வருவோர் கட்டுப்பாடுகளின்றி வைத்தியசாலை விடுதிகளுக்கு செல்வதனால் நோயாளிகளும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகுவதுடன் சிகிச்சை வழங்குவதிலும் நெருக்கடி நிலைமை காணப்படுகின்றது என தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்திரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு மற்றொரு வரப்பிரசாதம் அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட 4 தொலைபேசிகளில் 3 தொலைபேசிகள் அகற்றப்பட்டுள்ளன. குறித்த விடயம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் பணியாளர் ஒருவர் கூறுகையில், முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட 4 தொலைபேசிகளில் 3 தொலைபேசிகள் அகற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் பல்வேறு வசதிகளை குறைக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சமீபத்தில் முடிவு செய்த நிலையில் குறித்த வசதிகள் அகற்றப்பட்டுள்ளன. ஹம்பாந்தோட்டை லுணுகம் விகர பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கிய ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். லுணுகம் விகர போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்தவர் அக்கரகல் கொட லுணுகம் விகர பிரதேசத்தில் வசிக்கும் 67 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்து கெப் வண்டியொன்று மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீது மோதியுள்ளது. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் வீதியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட நிலையில் சந்தேக நபர் வாகனத்தை நிறுத்தி காயமடைந்த நபரை அணுகியுள்ளார். பின்னர் கோடரியால் தாக்கி கொலை செய்துவிட்டு கெப் வண்டியில் அங்கிருந்து தப்பிச் சென்றார். சடலமானது ஹம்பாந்தோட்டை மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கோடரி மற்றும் கெப் வண்டியுடன் 27 வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். லுணுகம் விகர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரியான தலைமை காவல்துறை கண்காணிப்பாளர் அசோக ஆரியவன்சவே இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். குறித்த இடமாற்றம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது.
தலைமை காவல்துறை கண்காணிப்பாளர் அசோக ஆரியவன்ச ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் 23 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். மேலும் 15 ஆண்டுகள் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை குறைந்தாலும் முச்சக்கர வண்டியின் போக்குவரத்து கட்டணங்களை குறைக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அகில இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. காரணம், கட்டணங்கள் குறைப்பது தொடர்பில் மேற்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணையம் மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணையம் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும் என ஓட்டுநர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் அவர்கள் முச்சக்கர வண்டி போக்குவரத்துக்கான புதிய நிலையான கட்டணங்களை நிர்ணயித்தனர். முன்னதாக முதல் கிலோமீட்டருக்கு ரூபாய் 100 மற்றும் கூடுதல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 90 என கட்டணத்தை நிர்ணயிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அது மேற்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணையத்தின் பொறுப்பாகும் எனவும் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்ட பலரை தற்போது திசைகாட்டி சின்னத்தில் களமிறங்கியிருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் காக்காச்சுவட்டை கிராமத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தின் போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இங்கு வந்து எமது மக்களின் பிரச்சினைகளை பார்க்க போவது அல்ல, எமது மக்களுடைய பிரச்சினைகள் எமக்குத்தான் தெரியும். இது ஒரு புறம் இருக்க, படகு சின்னத்திலே போட்டியிடுகின்றவர்கள் அவர்களுடைய கட்சியின் தலைவருடைய புகைப்படத்தை பிரசுரிக்காமல் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டிருக்கின்றனர். எவராவது தமது கட்சியின் தலைவரின் புகைப்படத்தை பிரசுரிக்காமல் பிரசுரங்களை விநியோகிப்பார்களா? அவர்களுக்கே புரிந்துவிட்டது. அவர்களுடைய கட்சி தலைவரின் படத்தை இட்டு பிரசுரங்களை விநியோகித்தால் அவர்களுக்கும் கிடைக்கும் வாய்ப்பும் இல்லாமல் போய்விடும் எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மற்றும் மேல் மாகாணங்களிலும் புத்தளம், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.